வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இப்போ ரீசெண்ட் டைம் வாய்ந்த ஒரு 150cc செக்மெண்ட்டில் இந்த Yamaha FZS நல்ல ஒரு சேல்ஸ் ரேஷியோவை கெயின் பண்ணிக்கிட்டு வருது. சொல்லப்போனால் இது அப்போதுலேருந்தே நல்ல ஒரு ரேஷியோ தான். சொல்லப்போனால் நம்ம நினைப்போம் Yamaha R15 தான் அதிக சேல்ஸ் போகும், MT-15 தான் அதிக சேல்ஸ் போகும். பட் ரியலி Yamaha தரப்புலேருந்து அதிகமாக சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பைக்னால் அது FZS சீரீஸ் தான். அந்த ஒரு சீரீஸில் இப்போ ஒரு புது அப்கிரேடாக ஒரு இணைஞ்ச ஒரு பைக்கு நம்ம Yamaha FZS V4. ஆரம்ப கட்டத்தில் இந்த வெஹிக்கிள் வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு சொன்னாலும் இப்போ ரீசெண்ட் டைமில் ஓரளவுக்கு சேல்ஸ் கொஞ்சம் பெட்டராக தான் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா நல்ல வண்டி சும்மா சொல்லக்கூடாது. ஒரு சில விஷயங்கள் அப்படி இப்படின்னு கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்கள் பெட்டராக கொடுத்துருப்பாங்க. பட் என்னதான் இருந்தாலும் இந்த பைக்கை நீங்கள் வாங்கணும்னு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வெஹிக்கிளில் இருக்கிற எல்லா ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றியும் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த ஒரு டிசிஷன்ன்றது கரெக்டான ஒரு டிசிஷனாக இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த Yamaha FZS V4 ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்ப்போம். பக்கத்து முன்னாடி சின்ன உங்களுக்கு அந்த கிளியர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி விட்டு தட்டி விட்டீங்கன்னா எங்களுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கப்பா. சரி, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அட்வான்டேஜ் அதான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் ஒரு சில பொதுவான விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஆமாம், ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துருவோம். அந்த ஒரு விஷயத்தில் முதல்ல நான் சொல்ல வர வேண்டிய ஒரு விஷயம் டிசைன். ஆமாங்க, டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மேஸ்குலரான ஒரு டோனில் வரக்கூடிய ஒரு டிசைன். கலர் ஆப்ஷன்ஸ் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 5 கலர் ஆப்ஷன்ஸ் கிட்ட உங்களுக்கு ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸோட அப்படியே நல்ல ஒரு மேட்சிங்காகவே இருக்குன்னு வச்சுங்களேன். கலர் போனால் அந்த கம்பெனியில் கொடுக்குற கலர்ஸ் இன்னமும் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண மாதிரி அவ்வளோ ஃபங்கியராக அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். கலர் ரியலி இந்த ஒரு இடத்துல நிறையவே பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஒரு டிசைன் பொறுத்த அளவுக்கு நீங்கள் தான் சொல்லணும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றது. சரி, ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அட்வான்டேஜஸே பார்ப்போம். அட்வான்டேஜஸில் நான் முதலாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இதோட இன்ஜின். ஆமாங்க, இந்த ஒரு 150cc செக்மெண்ட்டில் இந்த வெஹிக்கிளை வந்து நிறைய பேர் எடுக்கிறதுக்கான ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா இந்த வண்டியோட அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் லெவல் தான். அவங்க இந்த வண்டியோட அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டுன்றது ரொம்பவே ஒரு சூப்பரான லெவலில் இருக்கும். அதனால் உங்களுக்கு இன்ஜின் வந்து நல்ல ஒரு டியூரபிளாகவும் இருக்கும். அந்த ஒரு வண்டியோட அந்த ஒரு டிரைவபிலிட்டியும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்னஸை கொடுக்கும். அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் அது மாதிரி ஒரு சில விஷயங்களையும் ஓவர் காஸ்ட்லியாகவும் இருக்காது. அப்படியே ஓரளவுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சிலே இருக்கும் இந்த இன்ஜினோட மெயின்டெனன்ஸு. அது இல்லாமல் இந்த இன்ஜினோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், இந்த வண்டியோட ஃபியூல் எஃபிஷியன்சி. ஆமாங்க, நீங்கள் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறீங்கிறப்போ உங்களுக்கு 45 to 50 km வரைக்கும் மைலேஜ் தரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஹைவேஸ் போகிறீங்கப்போ 50 அப்போ கூட தரதாகவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மைலேஜ் விஷயத்தில் ரியலி ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் இந்த ஒரு 150cc செக்மெண்ட் பொறுத்தளவுக்கு. ஒருலாம் இன்ஜின் விஷயத்தில் நல்ல ஒரு எஃபிஷியன்டான ஒரு இன்ஜின் இந்த ஒரு 150cc செக்மெண்ட் பொறுத்தளவுக்கு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த வண்டியோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா இந்த வண்டியோட அந்த லைட்டிங் சிஸ்டம். ஆமாங்க, லைட்டிங் பொறுத்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எல்இடி ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட்டும் சரி, இண்டிகேட்டர்ஸும் சரி, பின்னாடி ரியர் லைட்டும் சரி, எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த வண்டியோட அந்த ஒரு மெயின் ஹெட்லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய அந்த ஒரு லைட் த்ரோலையும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, ப்ரீவியஸ் மாடல் அதான் FZS-V3 வந்து நம்மளுக்கு அந்த ஒரு லைட்டிங்கில் வந்து கொஞ்சம் அந்த ஒரு த்ரோன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ இருக்கிற மாடலில் உங்களுக்கு லைட்டிங் த்ரோன்றது ரொம்ப பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த ஒரு விஷயத்தில் ரியலி ரொம்ப சூப்பர். லைட்டிங் த்ரோ வண்டிக்கு குறை இல்லை. அது இல்லாமல் இப்போ புதுசாக LED DRLஸுமே கூட சேர்த்துருக்காங்க அந்த சைடில். அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்றப்போ ஒரு லைட்டிங் விஷயத்தில் நல்லா பெட்டராகவே பண்ணியிருக்காங்க நம்ம Yamaha FZS V4. அதுக்கடுத்து நம்மளுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா இந்த வண்டியோட அந்த ஒரு டிரைவபிலிட்டி. ஆமாங்க, உங்களுக்கு வண்டி பார்க்கறதுக்கு தான் இன்னமும் அப்படி பயங்கர பெருசாக இன்னமும் யானை வெயிட் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ரியலி உங்களுக்கு வண்டி அவ்வளோ வெயிட்லாம் இருக்கவே இருக்காது. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 134 kg சம்திங் தான் வரும். உங்களுக்கு வண்டி வந்து ரியலி ரொம்பவே உங்களுக்கு ஃப்ளிக்கியாகவே இருக்கும். உங்களுக்கு வண்டியோட ஹேண்டலிங்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சொல்லப்போனால். ஏன்னா உங்களுக்கு வண்டியோட வெயிட்லாம் ஓரளவுக்கு கம்மி தான். வண்டி பார்க்குறது தான் பெருசாக இருக்கும். பட் உண்மை என்னென்னா அதில் பிளாஸ்டிக் பார்ட்ஸ் ஹெவி. அது ஒரு பிளாஸ்டிக் பார்ட்ஸ் தான் அந்த வண்டி பல்கியாக காமிக்கும். பட் ரியல் என்னென்னா அந்த வண்டி வந்து ஒரு சின்ன வெயிட். ஐ மீன்ஸ் வெயிட் வைஸ் சொல்கிறேன். வெயிட் வந்து உங்களுக்கு ஒரு 136ன்றது ஓரளவுக்கு நல்ல ரீசனபுளான வெயிட். உங்களுக்கு வண்டியோட ஹேண்டலிங் மாதிரி விஷயங்கள்லாம் ரியலி ஈஸியாகவே இருக்குன்னு சொல்லலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் இந்த வண்டியோட அந்த ஒரு ரைடிங் எக்கனாமிக்ஸுமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுள் ஓரியன்டாகவே கொடுத்துருப்பாங்க. பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும்னு சொல்லாது. அது என்னன்றது நான் பின்னாடி நெகட்டிவ்ஸில் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு ரைடிங் போர்ஷன் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்குது. அந்த ஒரு கம்யூட்மெண்ட் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு ஹேண்டில் பார்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா ரைஸ்டாகவே கொடுத்துருக்காங்க. சீட் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சிங்கிள் பீஸ் சீட்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா ஓரளவுக்கு ஒரு 2 பேர் 3 பேர் உட்காரக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். ஒரு 3 பேர் உட்காரத்துக்கு கூட ஓரளவுக்கு கொஞ்சம் கேப்பபிளாகவே இருக்குது.
ஒரு லீனாக இருக்கிறீங்க. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம், இந்த வண்டியோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த வண்டியோட அந்த ஒரு ரைடிங் ஸ்டெபிலிட்டின்றது. ஆமாங்க, உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு ரைட் குவாலிட்டின்றது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணுதுன்றதுனால உங்களுக்கு ஹைவேஸில் கொஞ்சம் லாங் ட்ரைவ் நீங்கள் போகிறீங்கன்றப்போ கூட அந்த ஒரு விஷயத்துக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் நல்லாவே கேப்பபிளாக இருக்குது. நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியோட பக்கத்துக்கு போகுது. பக்கத்தில் ஒரு பெரிய வெஹிக்கிள் கிராஸ் ஆனாலும் உங்களுக்கு மற்ற அந்த ஒரு சில லோ சிசி வெஹிக்கிள்ஸ் வாபிள் ஆகிற மாதிரி இந்த ஒரு வெஹிக்கிள் ஆகலை. ஹைவேஸ்லேயும் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி ஆஃபர் பண்ணுது. சிட்டிக்குள்ளேயும் நல்ல ஒரு ஈஸியான ஒரு ரைடிங்கை உங்களுக்கு கொடுக்குது இந்த ஒரு வெஹிக்கிள். சரி, ஓகே, ஓரலாம் இந்த வண்டியில் இருக்கிற முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இன்ஜின். அதுக்கடுத்த விஷயம் இந்த வண்டியோட ரைடிங் ஸ்டெபிலிட்டி. நல்ல ஸ்பீடு போனாலும் உங்களுக்கு வண்டி எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ஸ்டேபிளாக போகுது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட வெயிட் மாதிரி விஷயங்களும் கம்மி, அந்த ஒரு விஷயம். அதுக்கடுத்துன்னு பார்த்தோன்னா இந்த வண்டியோட ஃபியூல் எஃபிஷியன்சி நல்லா இருக்குது, இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் நல்லா இருக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த வண்டியோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸை பார்ப்போம். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு நான் முதல்ல முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த வண்டியோட அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி. இன்ஜினில் எந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு டிசைனில் ஒஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம். குவாலிட்டி வைஸ் பொறுத்த அளவுக்கு. ஆமாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு பிளாஸ்டிக் நிறைய இடத்துல ஏகப்பட்டது இருக்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை தான். கொடுத்ததே கொடுத்தீங்க, அந்த ஒரு பிளாஸ்டிக்ஸ்லேயும் ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஹை குவாலிட்டி ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் கொடுத்துருக்கலாம், அதையும் பண்ணலாம். அது இல்லாமல் உங்களுக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வைஸும் பொறுத்த அளவுக்கு ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குது. நிறைய இடத்துல உங்களுக்கு அன்னியனான கேப்ஸும், அந்த ஒரு பிளாஸ்டிக்கோட ஃபிட்டிங்ஸ்லேயே உங்களுக்கு நிறைய கேப்ஸ் பார்க்க முடியும். ஏகப்பட்ட கேப்ஸ், ஏகப்பட்ட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இஷ்யூ இருக்குது இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு டிசைன் பொறுத்தளவுக்கு. நிறைய வெஹிக்கிள்ஸ் சப்போஸ் இந்த வெஹிக்கிள் நீங்கள் டெலிவரி எடுக்கிறீங்கப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா சுற்றி பாருங்கள், எல்லா இடத்துலையும் எந்த வித குவாலிட்டி இஷ்யூம் இல்லைன்றப்ப நீங்கள் ஓரளவுக்கு எடுக்கலாம். பட் இருந்தாலும் காலப்போக்கில் அந்த இடத்துலையும் ஆட்டோமேட்டிக்காக கேப்ஸ் வந்துடும். ஏன்னா அது இந்த வண்டியோட டிசைன் குவாலிட்டி கம்மியாக இருக்குன்றது ஒரு உண்மை இருக்குது இல்லையா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் இந்த வண்டியோட அந்த ஒரு மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா ஃபீச்சர்ஸ்னு. ஃபீச்சர் என்னப்பா உனக்கு குறை இருக்குது? ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க, அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆமாம், நான் ஒத்துக்கிறேன், ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. அதாவது ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு விஷயம் நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன தான் இந்த வண்டியில் ப்ளூடூத் கொடுத்தாலும் அதில் ஒன்றும் பெருசாக சொல்லும்படி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு கால் நோட்டிஃபிகேஷன், எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் காமிக்குது. அதுக்கடுத்து ஃபோனில் அந்த வண்டி சம்மந்தப்பட்ட ஒரு சில டீட்டெயில்ஸ் காமிக்குது. அது மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் என்ன வைக்கிறாங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்பு வந்து ஒரு வண்டி வாங்குவீங்க, ஒரு 2 மாதம் 3 மாதம் ஓட்டுவீங்க, அடுத்து பார்த்தா திடீர்னு பேட்டரி இஷ்யூ வரும். என்னென்னு ஷோரூமில் எட்டு போயிட்டு கேட்டால் அந்த ப்ளூடூத்தை உங்களுக்கே தெரியாமல் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இனிமேட்டு எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் எந்த ப்ராப்ளமும் வராது. அப்புறம் ஏன் ப்ளூடூத் நீங்கள் ஒர்க் ஆகலான்னு பார்ப்பீங்க. ப்ளூடூத்துக்கு வந்து நாங்கள் வந்து அந்த இது ஓபிடி ப்ளூடூத்தை நாங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் சார், அது ஆன்லேயே இருக்கிறதுனால இப்போ புதுசாக இந்த FZ மாடலில் இந்த ஒரு ப்ளூடூத் கொடுக்குறான்றதுனால அது பேட்டரியை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துருது. அதனால தான் நிறைய வண்டியில் பேட்டரி இஷ்யூ வந்துட்டு இருக்குது. அதனால தான் நாங்கள் அதை டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம். ஏன்னா நீங்கள் தேவைப்படுற போது ஜாயின் பண்ணிங்கன்னுவாங்க. இதை மாதிரி ப்ளக் ஆன் பண்ணி இது பண்ணுறதுக்கு எதுக்கு அந்த ஒரு ப்ளூடூத் ஃபீச்சர்? அதுவும் அந்தளவுக்கு பெருசாக யூஸ் ஆகலை. அதுக்கு ஒரு 2000-3000 குறைச்சி அந்த ஒரு ஃபீச்சர் இல்லாமல் கூட நீங்கள் கொடுக்கலாம். இல்லை அதுக்கு பதில் வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் கொடுக்கலாம். ஆமாம், டிஸ்டன்ஸ் டு எம்டி, அதுக்கடுத்து இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ். கீர் இண்டிகேஷன் இல்லை அந்த ஒரு வெஹிக்கிள், அது ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். அது இல்லாமல் இந்த வண்டியோட ட்ராக்டபிலிட்டி கம்மி. அடிக்கடி நீங்கள் கீர் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி ஒரு சமயத்தில் உங்களுக்கு அந்த ஒரு கீர் இண்டிகேட்டர்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது கொடுத்துருந்துருக்கலாம். டிஸ்டன்ஸ் டு எம்டின்ற அந்த ஒரு சில ப்ராக்டிக்கலான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். நிறைய யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் இருந்து அதை எடுத்துகிட்டு இந்த யூஸே ஆகாத ப்ளூடூத் கொடுத்தது எனக்கு பெரிய ஃபீச்சர் அப்டேட்டாக தெரில. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. ஃபீச்சரில் எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபை என்ற அளவுக்கு இல்லை. அந்த டிஸ்பிளே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, பட் அதில் தேவையான அளவு ஃபீச்சர்ஸ் இல்லை. ஆவரேஜ் மைலேஜ் இட்ஸ் ஓகே. அந்த வண்டியோட லுக், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் லுக் நல்லா இருக்குது, அவ்வளோதான் விஷயம். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட இன்னொரு மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா பவர். ஆமாங்க, பவர் வைஸ் பொறுத்தளவுக்கு பவரில் என்னப்பா இன்ஜின் இப்போ தான் சூப்பராக இருக்குன்னு சொன்னால், இன்ஜின் சூப்பராக இருக்குன்னு சொன்னால் அதில் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குன்னு சொன்னால், அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஒரு 150cc செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சிருக்குல்ல ஒரு கம்மியான பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக்னா அது நிச்சயமாக நம்ம Yamahaவோட FZS தான் நினைக்கிறேன். இந்த 150cc கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்கிற பவர்ன்றது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நிறைய சிட்டி கம்யூட்டுக்கும் அந்த ஒரு நார்மலான அந்த ஒரு டிரைவபிலிட்டிக்கும் மோர் தென் எனஃப் ஆஃப் பவர் தான். பட் டாப் அண்ட் எதிர்பார்த்து அதான் ஒரு ஹையர் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் மைண்டோடு இருக்கிறீங்களப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு சூட்டபிள் கிடையாது. பர்ஃபார்மன்ஸ்ன்றது அந்த ஒரு 150cc போதுமான லெவலில் தான் இருக்குது, எக்ஸ்ட்ராடினரியான லெவலில் இல்லை. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட இன்னொரு மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா இந்த வண்டியோட சஸ்பென்ஷன். ஆமாங்க, என்ன தான் இதில் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன், ப்ராடான சீட் கொடுத்துருந்தாலும் இந்த வண்டியோட சஸ்பென்ஷன்ன்றது ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோப்பிக்கு பின்னாடி மோனோஷாக், அது நம்மளுக்கு தெரியும். நல்ல சஸ்பென்ஷன் தான், பட் ஸ்டிஃபர் டியூண்டாக இருக்குது. பட் இந்த ஸ்டிஃபர் டியூனாக சஸ்பென்ஷன் இருக்குன்றதுனால தான் உங்களுக்கு ஹை ஸ்பீட்லையும் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி தருது. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு ஸ்லோ ஸ்பீட் மேனேவரிங்கில் பல மோட்டான் ரோட்டில் இல்லை கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பான ரோட்லாம் போகும்போது உங்களுக்கு தூக்கி போடுறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். பட் சோலோவாக போகிறீங்கப்போ தான் கொஞ்சம் தூக்கி போடுற மாதிரி இருக்கும். டுவெல், அதான் ஒரு 2 பேர் போகிறீங்கப்போ ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள்
பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் மித்த மாடல்ஸ் இதை விட ஒரு சில மாடல்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுள் ஓரியன்டில் பெட்டராகவே இருக்குது சஸ்பென்ஷன் வைஸ். பட் இதோட சஸ்பென்ஷன் ஸ்டிஃப் தான், பட் அது ஒரு ரீசனுக்காக தான் ஸ்டிஃபாக இருக்குன்றப்ப அந்த ஒரு விஷயத்தையும் மன்னிச்சலாம். பட் இருந்தாலும் மைனஸ் பாயிண்ட்டில் அதையும் சேர்க்கணுன்றதுக்காக சேர்த்துருக்கேன். இதை தவிர்த்துட்டு எனக்கு இந்த வண்டியில் மைனஸ்ன்னு சொல்லும்படி எதுவும் இல்லை. அதுக்கடுத்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த வண்டியோட பிரேக்ஸ் ஆமாங்க, ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் வந்துடுது. பட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும் தான், அதனால தான் இதை நான் சேர்க்கல ப்ளஸ் பாயிண்ட்லேயே. பட் பிரேக்கிங் பைட் ரியலி நல்ல எக்ஸலண்ட்டாக இருக்குது. எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸை நம்ம எப்படியே முடிச்சுவோம். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்கன்றப்போ அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிங்க பார்ப்போம். இப்போதைக்கு பாய்.